पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मनं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் விபூதி பாதம் 3வது பாதம். நேற்று பார்த்தீங்கன்னா 15வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 15வது சூத்திரத்தில் கடைசி பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. பொதுவாக வேதாந்தத்தில் கூட இதை பற்றின அதிக விசாரம் இல்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா காரண சரீரம் அப்படின்னு இந்த லாஸ்ட் பேராகிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு ஹெட்டிங் போட்டுது. 15வது ஸ்லோகத்தில் கடைசி லாஸ்ட் பேராகிராஃபுக்கு பேர் காரண சரீர விசாரம் அப்படி போட்டது. வேதாந்தத்தில் ரொம்ப ஸ்பெஷல் இது. காரண சரீரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரண சரீரம் சொல்லுவோம், இண்டிவிஜுவல் அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்மிக். இண்டிவிஜுவல் காரண சரீரம் எது அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா காரண சரீரம், டீப் ஸ்லீப். அதுதான் நம்மளுடைய காரண சரீரம் அப்படின்னு பேர். அப்போ அந்த காரண சரீரத்தில் இதே மாதிரி சமஷ்டியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்தமும் பிரளய காலத்தில் மகாபிரளயம் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எங்கே போய் லயமாகும்னா இந்த மொத்த யூனிவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பிரகிருதியில் போய் லயமாகும். இப்போ நம்ம இண்டிவிஜுவலில் என்ன ஆகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூக்கத்தில் நம்ம நான் சுகமாக தூங்கின ஒன்றும் தெரியலை அப்படின்றதுல போய் லயமாகிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே காரியம் காரணத்தில் லயமாகும். அப்போது இந்த லோகத்தில் நம்ம பார்க்குறது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூலப்பிரகிருதி தான் காரணம், மாயான்னு நம்ம சொல்கிறோம். அதில் போய் லயமாகும். சரி, லயமான காலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை தான் இந்த பேராகிராஃப் எப்பவுமே சொல்லுது. சித்தம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு மாயான்னு எதுவும் தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா விவேக சூடாமணியில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லும் போதே நம்ம சொல்கிறோம், மாயைக்கு அந்நியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. 161 மாயா விவேக சூடாமணியில் 161 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோகம் 69. ஆமாம் 69 169 விவேக சூடாமணி எடுத்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. ரொம்ப கிளியர் விஷயம் நமக்கு கிடைச்சிடும். வேதாந்த படிக்கிறவங்க நிறைய பேருக்கு மாயான்னு விவகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, மனசு விவகாரம் பண்ணுறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மாயா உனக்கு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மாயா எங்கே இருக்குது? மாயா யாராவது பிடிச்சி காட்டுங்க பார்க்கலாம், கண்ணில் பார்க்கலாம், 2-4 அடி கொடுத்து போடி அப்படின்லாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டேன்றாங்க. அவ்யக்த சக்தி தானே அது பேரே பார்த்தீங்கன்னா அவ்யக்த நாமி பரமேஷ சக்திகி அப்படின்னு விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கு. அவ்யக்தம்னு என்ன அர்த்தம்? வெளியில் தெரிய மாட்டான். அப்போ தெரிய முடியாத அவ்யக்தமாக இருக்கிற அந்த சக்தி அப்போ எப்படி அதை மாயாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது விவேக சூடாமணியில் ஸ்லோகம் சொல்லுது, நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா.
மனசுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அவித்யா என்று ஒன்று இல்லை. மனோகி அவித்யா, ரொம்ப தெளிவா சொல்லுது. மனோகி அவித்யா, மனசுதான் அவித்யா. பவபந்த ஹேத்து. பவபந்த ஹேத்துன்னு என்ன அர்த்தம்? பவனா சம்சாரம். சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சார பந்தத்துக்கு காரணம் மனசு. இது எங்கேயோ படிச்ச மாதிரி சுவாமி இருக்கே அப்படின்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா? மனமேவ மனுஷியானாம் பந்த மோக்ஷயோகோ காரணம் பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்க்கணும். அதே தான் இங்கேயும் சொல்லுது. மனசுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்னு ஒரு பவபந்த காரணம், வேற எதுவுமே இல்லை. தஸ்மின் வினஷ்டே, இந்த மனசு வந்து நஷ்டமாச்சு அப்படின்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா சர்வவிருத்தி நிரோதம், நிருத்த அவஸ்தை சொல்றோம்ல, சர்வவிருத்தி நிரோதம் ஆச்சுன்னா தஸ்மின் வினஷ்டே, மனோநாசம்னு பேர். அது பேர். மனசு நஷ்டமாச்சு அப்படின்னா சகலம் வினஷ்டம், இந்த மொத்த உலகமும் இல்லாம போயிடும். விஜிரும்பித்தே, விஜிரும்பனம் அப்படின்னா மலர்ந்துச்சு அப்படின்னா எல்லாம் இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா மலர்ந்து விடும், ஒரு ஃப்ளவர் மாதிரி. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சுவாமி சொல்லுது அப்படின்னும் போது 170வது ஸ்லோகம் மாண்டுக்கிய இது நம்ம விவேகச்சுராமி, அதை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது இல்லைன்னா கூட எடுத்து போட்டு பார்த்துக்கலாங்க. எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விவேகச்சுராமணின்னு போட்டு நம்பரை போட்டிங்கன்னா எல்லாம் வந்துருக்கு. இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு படிச்சுக்கலாம். அடுத்து வந்து 170வது ஸ்லோகத்தை சொல்லுது. சொப்னே அர்த்த சூன்யே, சொப்னே அர்த்த சூன்யே சிருஜதி ஸ்வசக்தியா போக்த்ராதி விஸ்வம் மனயேவ சர்வம் ததைவ ஜாக்ரத்யபி நோ விசேஷः தத் சர்வம் ஏதன் மனசோ விஜృంభணம். விஜృంభணம் அற்புதமான ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சொப்பனத்தில் ஏதாவது வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொப்பனத்தில் எதுவும் நம்ம யானையை கூப்பிட்டு போகல. சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல சொப்பனம் பார்த்தேன். 3 பாம்பு வந்துச்சு. 3 பாம்பு, ஒரு பாம்பு 2 பாம்பு இல்லை, ஒரு சின்ன பாம்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட விளையாண்டுட்டே இருந்துச்சு. விளையாண்டுட்டே இருக்கும்போது வந்து பக்கத்தில் ஒரு குரங்கு வந்துச்சு. குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பை பிடிச்சி வாயை கடிச்சு தனியாக எடுத்துருச்சு. தலை இருக்குல்ல, தலையை கடிச்சு. எவ்வளோ ஸ்பஷ்டம் பாருங்க. ஒரு குரங்கு என் பக்கத்தில் இருந்த பாம்பை பிடிச்சி தலையை பிடிச்சி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கரகரன்னு கடிச்சு தனியாக துப்பிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சின்னோண்டு மெலிசான பாம்பு. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருந்தவர் என்ன பண்ணாரு, இன்னொரு பாம்பு, ஒன்று பெரிய பாம்பு வந்துச்சு. அந்த பாம்பை பிடிச்சி என்ன பண்ணாருன்னா அந்த கரெக்டாக அதை கையில் பிடிச்சி நான் என்ன பண்ணாருன்னா 2 வாயையும் தனியாக பிரித்து பார்த்தார். பாருங்க உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்போட வாய்க்குள்ளார என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்துல இருந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பெரிய பாம்பு ஒன்று. அப்போ 3 பாம்பு. நான் சொப்பனத்துக்கு போகும்போது நேற்று நைட்டு பாம்பு நான் சொப்பனத்தில் ஒன்றை பார்க்க போகிறேன், 3 பாம்பு நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு 3 பாம்பு கூட்டிக்கிட்டா சொப்பனத்துக்குள்ளார போனேன். அப்போ சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாம்பு தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சொப்பனே அர்த்த சூன்யே. சொப்பனத்தில் வந்து எந்த வஸ்துக்களும் வாஸ்தவத்தில் இல்லை. ஏன்னா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா ஹித நாடி அப்படின்னு புரீதத்து நாடி அப்படின்னு 2 நாடிகள் சொல்கிறோம். அந்த நாடிகளோட அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுது, ஒரு மயிரை வந்து பார்த்தீங்கன்னா 1000 வெட்டினா இருக்கிற தின்னஸ் தான் ஒரு நாடியோட அளவு. அப்போ அந்த நாடிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா யானையோ இல்லை வீடோ இல்லை குரங்கோ இல்லை மனிதர்களோ இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அப்போ சொப்பனத்துக்குள்ளார நம்ம பார்க்கறதுக்கு எதுவுமே உண்மை இல்லை. அப்போ சொப்பனத்தில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரு கிரியேட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிருஜதி ஸ்வசக்தியா. இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய சக்தியை வச்சுக்கிட்டு, திரிகுணாத்மிகா சக்தியை வச்சுக்கிட்டு ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுண சொப்பனங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. போக்திராதி விஸ்வம் மனயேவ சர்வம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாம்பு கடிச்சிருன்னு பயப்படுறதா இருக்கட்டும், இல்லை பாம்பு கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வைத்தியம் பார்க்குறதா இருக்கட்டும், வலிக்கிறது அப்படின்னா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய போக்து தன்மை எல்லாம் இருக்கே, அனுபவம் பண்ணுறோம்ல அங்கே சொப்பனத்தில் அருமையாக அனுபவம் பண்ணுறோம், சுகத்தையும் துக்கத்தையும். அது எல்லாத்தையும் யாருக்கு பண்ணுறா அப்படின்னா விஸ்வம், போக்திராதி விஸ்வம். அந்த சொப்பனத்தில் இருந்த எல்லாம் டைம் ஸ்பேஸ் மேட்டர்
அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள், சுகம் துக்கம் அனுபவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மனஏவ சர்வம், மனஏவ சர்வம், மனசுதான் எல்லாம். ததைவ ஜாகிரத்யபி நோ விசேஷா, அதேதான்ப்பா சொப்பனத்துல எப்படி மனசு எல்லாத்தையும் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலையும் கூட இந்த மனசுதான் என்ன பண்ணுது, மாயா. இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. இந்த டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப ததைவ ஜாகிரத்யப்பி நோ விசேஷக, சொப்பனத்துல எப்படியோ அதேதான்ப்பா ஜாகிரதத்திலேயோ, எந்த ஸ்பெஷலும் இல்லப்பா. தத் சர்வம் ஏதத்து மனசோ விஜிரும்பணம். அப்ப இந்த லோகத்துல இருக்கிறது சர்வமும், தத் சர்வம் இது எல்லாம் இந்த உலகத்துல ஜாகிரதம் சொப்பனம் ரெண்டுத்திலையும் இருக்கிறது எதெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசோ விஜிரும்பணம், மனசோட மலர்ச்சி. அதுதான் நம்ம என்ன பண்றோம், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் இது எல்லாம், அது கண்ணியமா வேற ஒண்ணும் இல்லை. இது சொப்பனத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 171 விவேக சூடாமணி சுசுப்திய சொல்ல ஆரம்பிக்குது. ஜாகிரதம், அதுக்கப்புறம் சொப்பனம், ஸ்தூலம், சூக்ஷ்மம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தியில சொல்ல ஆரம்பிக்குது. சுசுப்தி காலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தேஹே அதோ மன கல்பித ஏவ பும்சஹ சம்சாரயே தஸ்ய ந வஸ்துதோஸ்தி. அற்புதமான இந்த 3 ஸ்லோகத்தை திரும்ப 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 மனசுல கொண்டு வாங்க. நல்லா வந்து உங்களுக்கு அதில் எந்த லாங்குவேஜ் இருக்குமோ அந்த லாங்குவேஜில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா வேதாந்த கிளாஸில் எல்லாத்துலேயும் சங்கரரும் அத்வைத இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அத்வைத சித்தி சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த இதை தான் கொண்டு வருவோம். சுசுப்தி காலத்துல என்ன ஆகுது சுவாமி அப்படின்னா மனசி பிரலீனே. சுசுப்தி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிடுது, அந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கத்துல வந்து மனசு என்ன ஆயிடுது, தன் நிலையில இருந்து விஜிரும்பணமா இருந்துச்சு, ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது ஃபுல்லா லயமாயி போச்சு. எதுல லயமாச்சு, பிராணன்ல லயமாயிடுச்சு. அப்ப இந்த மனசு பிராணன்ல லயமானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், கிஞ்சித்து நயே அஸ்தி நயேவ, அங்க ஒண்ணுமில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். தூக்கத்தை சொல்றோமா, ஒன்றுமில்லை, ஒன்றும் அறியவில்லை. ஏன், அந்த இடத்துல மனசு வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல லயமாயி போச்சு. அதனால நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நைவாஸ்தி கிஞ்சித்து, இந்த உலகத்துல ஒன்னும் இல்லை, எனக்கு ஒன்னும் தெரியலன்றோம். சகல பிரசித்தேகே, இந்த ஜாகிரதத்துல எதெல்லாம் பிரசித்தம் பிரசித்தம்னு சொல்றோமோ, ராஜராஜர் கட்டின கோயில் எவ்வளவு பெருசுங்க, அது எங்க போச்சு, பிரசித்தமான தாஜ்மஹால் எங்க போச்சு, கங்காவும் யமுனையும் இந்த இமயமலையும் எங்க போச்சு, ஐயோ திருவண்ணாமலை போச்சு. திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்கேன், தூக்கத்துல போனோம்னு திருவண்ணாமலையே காணோம். அப்ப இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல எதெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இந்த மனசோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, பிராண லயமாயிடுச்சு, டீப் ஸ்லீப் வந்துச்சு. அதனால அதோ மனக்கல்பித ஏவ பும்சக சம்சாரா, இந்த மனுஷனோட சம்சாரம்னு சொல்றமே ஜாகிரத சொப்பனத்துல இந்த உலகம் ஜீவ ஜகத்து, எனக்கு அந்நியமா அநேக ஜீவர்கள் இருக்காங்கன்னு 50 பேர் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேனே, 50 பேரும் எனக்கு அந்நியமா இல்லை சாமி, 50 பேர் இல்லவே இல்லை சாமி. 50 சரீரம் வேஷம், ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கிற, ஒரே ஒரு ஆள் நான் தான் பார்க்கிறேன். அந்த பார்க்கிற எனக்கு அந்நியமா வேற ஒருத்தரும் இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வெறும் ஒரு வெறும் பப்பட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி, எல்லாம் பொம்மை தான், எல்லாம் திருஷ்யம்தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதோ மனக்கல்பித ஏவ பும்சக, மனசோட கல்பனை தான் இந்த ஜீவ ஜெகத்துன்னு சொல்லக்கூடியது எல்லாம். சம்சாரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசோட கல்பனா. ஏதஸ்யன வஸ்துதோ அஸ்தி, இந்த மனசு கண்ணியமா எந்த ஒரு கல்பனை கண்ணியமா வேற எந்த ஒரு வஸ்துவும் வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, மனசுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு, மூல பிரகிருதின்னு ஒண்ணு இல்லை.
அதனால்தான் இதுல யோகத்துல என்ன பண்ணுவோம், சித்தம் 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 தானே டீல் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயும் அவித்யாவை பாத்தீங்கன்னா மெயின்ல கொண்டு வரவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவித்யா பாத்தீங்கன்னா அதோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரு, சித்தம்ன்ற மனசுதான் பாத்தீங்கன்னா அந்த அவித்யா. அப்ப சித்தத்தை தான் நம்ம பாத்தீங்கன்னா முறையா பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப தூக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுன்ற ஜாகிரதத்துல இருந்த மனசு, தாட் ப்ராசஸ்ல இருக்கிற மனசு என்னது, அது மூல காரணமா இருக்கிற அவித்யால போய் லயமாயிடும். இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேக்கப் ஆச்சுன்னா அது பாத்தீங்கன்னா மனசு சித்தம், பேக்கப் ஆகுன்னா அது அவித்யா, மூல பிரகிருதி அவ்யக்தம்னு பேர். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஜ் அவஸ்தா பேதம் தான் ஒழிய வாஸ்தவத்துல வேற பேதம் இல்லவே இல்லை. வேக்கப் ஆகும்போது அது சித்தம், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகாத போது அதுக்கு பேரு மூல பிரகிருதி பிரதானம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பேராகிராஃப் 15வது ஸ்லோக சூத்திரத்தோட பாஷ்யம் லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. சித்தஸ்ய துவயே தர்மாக, சித்தத்துக்கு பாத்தீங்கன்னா 2 தர்மங்கள் இருக்கு. என்ன தர்மங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மலர்ந்துச்சுன்னா, அந்த சித்தம்ன்ற மனசு மலர்ந்துச்சுன்னா சர்வம் விஜிரும்பதி, எல்லாம் மலர்ந்துச்சு. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுறோம். அப்ப தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகணும், எல்லாம் தெரியுது. ஆமா தெரியுது, புத்தி தெரியுது, மனசு தெரியுது, இந்திரியங்கள் தெரியுது, தேகம் தெரியுது, இந்த லோகம் தெரியுது, இது எல்லாம் தெரியுது. அப்ப தெரியுது அப்படின்ற வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் என்ன பேரு, பரிதிருஷ்டம், பரிதிருஷ்டாகா அப்படின்னு பேரு. பிரத்யக்ஷமா நம்ம அறியறதா இருக்கிறது இதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபரிதிருஷ்டாச்ச. அப்போ ஜாகிரதத்துல இருந்து சொப்பனம் வரைக்கும் இருக்கிற 2 அவஸ்தையிலையும் நம்ம சொன்னோம்ல. இப்ப நான் சொன்னேன், நேற்று 3 பாம்பு கனவுல பார்த்தேன், ஒரு குரங்கு பார்த்தேன். அப்புறம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்ன இது வரைக்கும் பாம்போட வாய்க்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்ததே இல்லை. ஆச்சரியப்படுங்க, பாம்போட வாய்க்குள்ளார என்ன இருக்குன்னு நம்ம எப்படி பார்த்தேன்? யாராவது பாத்தீங்களா? என்ன பார்க்கலங்க. என் பக்கத்துல இருந்தவர் என்ன பண்றாருன்னா, பாம்பை பிடிச்சி அந்த வாயை பாத்தீங்கன்னா 2த்தையும் மேல கீழே இழுத்து, சாமி பாருங்களேன் சாமி, பாம்போட வாய்க்குள்ளார என்ன இருக்குன்னு பாருங்க சாமி அப்படின்னு காட்டுறாரு. நான் பாக்குறேன், ஆமாங்க பாம்போட வாயில இப்படி இருக்குன்னு. ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா சின்ன பாம்பு பாத்தீங்கன்னா பிடிச்சி அந்த தலையோட பிடிச்சி கடிச்சு தனியா போட்டுருச்சு, செத்து போச்சு பாம்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனசு கிரியேட் பண்ணுது. யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஐயோ என்னது இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அந்த குரங்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரா பாத்தீங்கன்னா என்ன கடிச்சிடக்கூடாது, அந்த பாம்பு கடிச்சிடக்கூடாதுன்னு எனக்கு ஃபேவரா அது பாத்தீங்கன்னா அதை நான் கொண்டுருச்சு. இதெல்லாம் அப்போ பாத்தீங்கன்னா அந்த குரங்குக்கு என்னோட ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் இருக்கு பாருங்களேன். என்ன ஆச்சரியம் இல்லை, நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை குரங்கு அந்த பாம்போட வாய்க்குள்ளார என்ன இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் படிச்சது இல்லை. அப்ப நான் பார்த்தேன்னா, ஆமா சொப்பனத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். அப்ப ஜாகிரதத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறேன், சொப்பனத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறேன், இந்த மனசு புத்தி சித்தம் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிதிருஷ்டான்னு பேர். 2வது பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், அபரிதிருஷ்டாச்ச. அபரிதிருஷ்டானா பார்வைக்கு புலப்படாதவைகள். தூக்கத்துக்கு போனதுக்கு பிறகு ஒன்னும் தெரியல, நான் ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு சொல்றோம். அந்த ஒன்றையும் அறியவில்லைக்கு பேர் தான் அபரிதிருஷ்டாச்சன்னு பேர், அபரிதிருஷ்டான்னு பேர். புலப்படாதவை, அவ்யக்தம், வெளிப்படாதவை அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேரு, அவ்யக்தம், வெளிப்படாதவை அப்படின்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா பரிதிருஷ்டான்றதுக்கு அர்த்தம் வியக்தம், அபரிதிருஷ்டான்றதுக்கு அர்த்தம் அவ்யக்தம். பரிதிருஷ்டானா வியக்தம்னு என்ன அர்த்தம், வெளிப்பட்டவைகள். அபரிதிருஷ்டானா வெளிப்படாத காரணம். பரிதிருஷ்டானா காரியம், அபரிதிருஷ்டானா காரணம். அப்போ இந்த 2த்தையும் பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தோட தர்மம் தான் இந்த 2ம். சித்தம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலரும் போது இந்த ஜெகத்தா மலருது, ஜீவ ஜெகத்தா. இதே சித்தம் மலராம இருந்துச்சுன்னா அவ்யக்தமா மூல பிரகிருதியா இருக்கு. அப்ப ஆயிடுச்சா. தத்ர பிரத்யய ஆத்மகாக பரிதிருஷ்டாக. இதுல பாத்தீங்கன்னா பரிதிருஷ்டம் சொல்லக்கூடிய வியக்தம் எது சுவாமி, வெளிப்பட்டது அவஸ்தைகள் எது சுவாமி, காரியம் என்ன சுவாமி அப்படின்னா விவேக சூடாமணி என்ன சொல்லுச்சு,
அது மலர்ந்துச்சுன்னா எல்லாம் மலரும். தஸ்மின் தஸ்மின் வினஷ்டே சர்வம் சகலம் வினஷ்டம், தஸ்மின் விஜிரும்பதே சர்வம் விஜிரும்பதே. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது இதுல வந்து வேச்சுராமணியில, தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். சகலம்னா என்ன அர்த்தம் சாமின்னா, வெறும் தாட், மனசோட தாட்டு. இந்த மனசு மலருதுன்னா என்ன அர்த்தம், தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எல்லாம் மலர்ந்துச்சு. மனசோட விஜிரும்பித்தே அஸ்மின் சகலம் விஜிரும்பத்தே. மனசு தூக்கத்துல நஷ்டமாகுது, அப்ப இந்த உலகம்னு ஒண்ணு நமக்கு தெரியவே தெரியல. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, மாண்டுக்கிய காரிக்கால 3:31 நினைக்கிறேன், 3:32. மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோ ஹ்யமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யதே. 3:32. 3 மாண்டுக்கிய காரிக்கா 3:32 போட்டீங்கன்னா ரொம்ப சரியா புரியும். மனசு வந்து பாத்தீங்கன்னா மனசோட ப்ரொஜெக்ஷன், மனசோட வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியமும் வந்து பாத்தீங்கன்னா மனசோடதுதான். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சர்வ சராச்சரங்களையும். மனசுனால வந்து பாத்தீங்கன்னா மனோ திருஷ்யமிதம் துவைத்தம், மனதினால் 3:31 மனோதிருஷ்யமிதம் துவைத்தம், மனசோட திருஷ்யம் தான், மனதினால் பார்க்கப்படக்கூடியதுதான் இந்த அனைத்தும். மனசு தூங்கி போச்சு அப்படின்னா ஒன்னும் தெரியாது. அப்ப இந்த உலகம் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா விருத்தி ரூபம். வந்துருங்க, நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டே வரணும். வேதாந்தத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யோகமும் வேதாந்தமும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 விஷயத்துல மட்டும்தான் தப்பு, இது எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்கும். அப்ப இங்க அதான் சொல்றாரு, தத்திர பிரத்யேகாத்மகாக பரிதிருஷ்டாக. பிரத்யேக ஆத்மகாகனா என்ன அர்த்தம்னா, பிரத்யேயம்னா புத்தி விருத்தி மனோவிருத்தி. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விருத்திக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரத்யேயம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாட் ஃபார்முக்கு வருதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிதிருஷ்டாகான்னு பேர், வியக்தம்னு பேர், காரியம்னு பேர். பரிதிஷ்டான என்ன அர்த்தம், தெரிவது. எது தெரியுதோ அது வெளிப்பட்டதாகுது, காரியமாயிடுது, வியக்தமாயிடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வெளிப்பட்டுச்சு, தூக்கத்துல தான் தாட் இருக்கா இல்ல. அப்ப வேக்கப் ஆனோன்னு தாட் வந்துருதா, ஆமா தாட் வந்துருது. அப்ப தாட்டு வந்தோன்னு இந்த உலகம் தெரியுதா, எல்லாம் தெரியுது. தாட்டு கண்ணியமா இருக்கா இல்ல தாட்டு தான் உலகமா? தாட்டுக்கு அந்நியமா தாட்டு தான் உலகம். ஏன்னா தாட்டுக்கு அந்நியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியறதுக்கு வேற பிரமாணம் இல்லை. நம்ம இந்த உலகத்தை அறியணும். ஆமா ஆமா, மனசோட விகாரம். இதுதான் பாகவதத்திலேயே நான் விபூதி யோகம் படிக்கும் போது நான் சொன்னேன்ல, 16வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயத்துல 41வது ஸ்லோகத்துல நம்ம பிடிச்சு காட்டின விபூதி யோகம் படிக்கும் போது பகவான் என்ன சொல்றாரு, எல்லா விபூதிகளையும் சொன்னதுக்கு பிறகு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் குளோரிஸ் எல்லாம் என்னோட விபூதின்னு சொன்னதுக்கு பிறகு கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏத்தே மனோவிகாரா ஏத்தே அப்படின்ட்டார். இதுவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மனசோட விகாரம். சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மனசோட என்னது ஸ்பந்தனம், மனோஸ்பந்தனம். மனசோட ஸ்பந்தனம் தான் இந்த மொத்தமும் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னா ரொம்ப கிளியரா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது பரிதிருஷ்டம் அப்படின்னா, எது விருத்தி ரூபத்தை அடைஞ்சிருக்கோ அதெல்லாம் பரிதிருஷ்டம். எங்க விருத்தி இருக்கு, ஜாகிரதத்துல எதை பாக்குறோமோ, சொப்பனத்துல எதையெல்லாம் பாக்குறோமோ, 5 இந்திரியங்கள் மூலமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விருத்தி தான். புத்தியில இருந்து என்ன பண்ணுது, திரிகுணாத்மிகா விருத்தி கிளம்புது. திரிகுணாத்மிகா விருத்தி புத்தியில இருந்து கிளம்பும் போது அதுக்கு என்ன பேரு, புத்தி விருத்தி. அது மனசுக்கு அடுத்த ஸ்டாப்புக்கு போனோன்னு மனசுக்கு போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா மனோவிருத்தி ஆயிடுது. அப்புறம் அந்த மனோவிருத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆ பிரியுது. அந்த ஒரு சித்தம்னு மெமரி இருக்கு. அப்ப ஒரு விருத்தி மனோவிருத்தி, இன்னொரு விருத்தி சித்த விருத்தி. அப்ப அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேலேயே புத்தியில என்ன இருக்கு, புத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த புத்தியிலேயே ஒரு விருத்தி இருக்கு, என்னது, அகங்கார விருத்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தி 2ஆ ஸ்பிளிட் ஆயிருக்கு, மனசு 2 விருத்தியா ஸ்பிளிட் ஆயிருக்கு. மனசுல இருந்து கிளம்பின விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா 5ஆ டிவைட் ஆகுது.
5 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு 5 ஞானேந்திரியங்களா சக்ஷு விருத்தி கண்கள் மூலமா போகுது. ஸ்ரோத்திர விருத்தி, ரச விருத்தி, கிராண விருத்தி, ஸ்பர்ஷ விருத்தி அப்படின்னு 5 இந்திரியங்கள் மூலமா மனசோட விருத்தி தான் என்னப்படுது, இந்திரியங்கள் மூலமா வெளியில போகுது. வெளியில போய் என்ன பண்ணுது, விஷயங்களை கிரகணம் பண்ணிக்கிட்டு விஷய ஆக்காரமா ஆகிடுது. என்ன நடக்குது, என்னது, இந்த விருத்தி போய் வேதாந்த பரிபாஷால இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விருத்தி போய் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்களா அப்படியே ஆலம்பனம் பண்ணி அது மயமாயிடுது. ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்திரியத்துக்கு வருது, இந்திரியத்துக்கு அறிவு இல்லை. அது மனசுக்கு வருது, மனசும் கன்ஃபியூஷன். அது என்ன பண்ணுது, ரெஃபரன்ஸ் சித்தத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்குது, வாசனைகள் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா புத்தி கொண்டு போய் கொடுக்குது. புத்தி சொல்லுது என்ன பண்ணா, இது டேபிள், இது மலை, இது ராமன், இவன் கிருஷ்ணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தி டிசைட் பண்ணுது. என்னது, வேற எதுவும் இல்லை, விருத்திக்கு அந்நியமா வேற எதுவும் இல்லை. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவுகளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தி, சித்த விருத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யம்னு பேரு. பிரத்யாத்மகான என்ன அர்த்தம், விருத்தி ஃபார்ம்ல இருக்கிறது, தாட் ஃபார்ம்ல இருக்கிறது எதுவோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிதிருஷ்டம் அப்படின்னு பேரு. அப்ப காரியங்கள் எல்லாம், இந்த மொத்த ஜெகத்தும் காரியம், ஜாகிரதம் சொப்பனம், இந்த ரெண்டுத்திலையும் நம்ம எல்லாம் பார்க்கறதெல்லாம் வெறும் தாட் தான். இதுக்கு என்ன மதம் சொல்லியிருக்கோம், பௌத்த மதத்துல விஞ்ஞானவாதம். விஞ்ஞானவாதம்னு என்ன அர்த்தம், எல்லாம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகிர்வோ பூதம் யதா நித்ரயா. சுவாமி, ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்தாதான் இந்த விருத்தி போய் வந்து பாத்தீங்கன்னா அதை ஆலம்பனம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் உங்க விருத்தி போகுது. நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறது உங்க விருத்தி இண்டிவிஜுவல் தானே. நம்ம புத்தியில இருந்து எப்படி வெளியில கிளம்பி போய் விஷயத்தை ஆக்கரணம் பண்ணுதுன்னு. சமஷ்டியில ஒரு இது இருக்கா, மாயா பிரகிருதி இருக்கா, அது யாரோடது, சுவாமியோடது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட மாயா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. என்னுடைய விருத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில கண்கள் மூலமா காது மூலமா போய் பகவான் படைச்ச அந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் ஆலம்பனம் பண்ணி கொண்டு வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சிருஷ்டியா இருக்கிறது மாயையும், வெளியில இருக்கிறதும் மாயாமயம். அதை அறியக்கூடிய விருத்தியும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, பொய். அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வெறும் விருத்தி மயம் தான், வெறும் விருத்தி. வாஸ்தவத்துல உலகம் எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்கு அப்படின்னு என்ன, உலகம் உள்ளதான் விருத்தி ரூபமா இருக்கு. இது பரிதிருஷ்டம். அதுக்கப்புறம் வஸ்து மாத்திர ஆத்மகாக அபரிதிருஷ்டாக. வஸ்து மாத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மூலப்பிரகிருதியா மட்டும் இருந்துச்சுன்னா, மூலப்பிரகிருதியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், சாமிய அவஸ்தையில 33.333% சத்வரஜஸ் தமஸ் 3 குணங்களும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கிரியேஷன் நடக்காது. எங்க, நம்மளுடைய டீப் ஸ்லீப்ல. அப்ப அந்த டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷன் சந்நிதி மாத்திரமா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் அந்த நானுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாயா ஒன்னும் தெரியலன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல. அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கு என்ன பேருனா அபரிதிருஷ்டான்னு பேரு. அபரிதிருஷ்டனா தெரியாதது, புலப்படாதது. இந்த இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா இந்திரியம் இல்லை. ஏன் இந்திரியம் இல்லை, அங்க மனசு இல்லை. அப்ப மனசு இல்லாம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா எதுனா மூல பிரகிருதி சாமி அவஸ்தையில இருக்கிற பிரதானம். அந்த பிரதானத்துக்கு பேர் தான் வஸ்து மாத்திர ஆத்மகாக. வெறும் வஸ்து மாத்திரமா இருக்கிறது, வெறும் மேட்டர். அந்த இடத்துல என்ன இருக்கு, மூல பிரகிருதி வெறும் மேட்டர் மாத்திரமா இருக்கு. அந்த மேட்டரா இருக்கும்போது அதுக்கு பேரு அபரிதிருஷ்டான்னு பேரு. இதைதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசு மலர்ந்தா எல்லாம் மலரும், மனசு நஷ்டமாச்சுன்னா எல்லாம் நஷ்டமாகும். இப்ப நம்ம டெய்லி நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன நஷ்டம் தெரியுங்களா, இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாசம் சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்திகோபனிஷத்துல ராமர் அனுமனுக்கு சொல்லும் போது இது இருக்கு ஜி, இது வந்துச்சு, அது ஸ்லோகமா வித்யாபிரசாத்ஜி, காரிய நாசம் காரண நாசம் ஸ்லோகமா இருக்குல்ல, மந்திரமா இருக்குல்ல.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ராமர் வந்து அனுமனுக்கு சொல்லும்போது சொல்றாரு, மனசுக்கு வந்து 2 விதமான நாசம் இருக்கு. இப்ப நமக்கு டெய்லி நடக்கிறது என்னன்னு கேட்டீங்களா, டெய்லி நடக்கிறது காரிய நாசம். அது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா வெளியில வரும். அதே மாதிரி நீங்க நல்லா பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், மனசு நல்லா மூச்சு நிக்க நிக்க மனசும் நிற்கும். அப்ப வந்து மனோவிருத்திகளே இல்லாம இருக்கும். அப்ப சமாதியில போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தத்துவ ஞானத்து மூலமா சமாதி அடையாம வெறும் யோகத்து மூலமா நீங்க சமாதி அடைஞ்சாலும் என்ன இருக்கும், டெம்பரவரியா இந்த நாசம் நடக்கும். காரிய நாசம்னு பேரு. மனசோடது காரிய நாசம் நடக்கும். நல்ல பெயின் கில்லர் போட்டு படுத்துங்கன்னா என்ன ஆகும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் போட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது, விற்த்திகளே இருக்காது, சொப்பனமே இருக்காது, ஃபுல்லா தூக்கத்துக்கு போயிடுறோம் நம்ம. அப்போ அது மாதிரி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா மனசு எப்படி இருக்கு, மனசு வந்து காரிய நாசம் நடக்குது. நமக்கு நித்தியம் டீப் ஸ்லீப்ல நடக்கிறது மனசு இல்லாதது வந்து காரிய நாசம். ஆனா டெய்லிக்கு பேக்கப் ஆகும்போது வந்துருதா திரும்ப இந்த சனியை முடிச்ச மனசு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னை விடமாட்டேன்றா சண்டாளி, விடமாட்டேன்றா. யாரு, மனசுதான் பிடிச்சிட்டு தலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்கா. எப்போ உருவான்னு தெரிய மாட்டேங்குது. டெய்லி காலையில வந்துடுறான், திரும்ப ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா லீவ் போட்டு போயிடுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காரிய நாசம். அப்ப காரிய நாசம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம், காரண நாசம்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் பண்றீங்கல்ல, ததா திரஷ்டி சுரூபே அவஸ்தா. யோக சித்த விருத்தி சர்வ விருத்தி நிரோதா. யோகம்னா அந்த நிர்விகல்ப சமாதினா சர்வ விருத்தி நிரோதமாகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட டிஸ்கனெக்ட் பண்றோம்ல, பரவைராக்கியம் பரம் பிரசங்கியானத்திலிருந்து நீங்க அந்த சித்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குணாதீத்தன் ஆயிடுவீங்க, குணங்களை கடந்து போயிடுறீங்க. ததா திரஷ்டுக்கு சூரூபே அவஸ்தானம். பார்ப்பவனிடத்தில் சைத்தன்யமா அவன் நிலை பெறுகின்றான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காரண நாசம் அப்படின்னு பேர், கைவல்யம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்ப கேள்வி வருது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, காரண நாசம் புரியுது சுவாமி, டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க சித்தத்தோட இருந்த திரஷ்டு திருஷ்யயோகோ சயோகோ ஹேய ஹேத்து. இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்னன்னும் போது அவர் என்ன பண்ணார், போன பாதத்துல சொன்னார், இந்த திரஷ்டாவும் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த சித்தமும் மூல பிரகிருதின்ற சித்தமும் என்ன இருக்கு, சயோகமாயிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு காரணம். இது எப்போ வந்து பாத்தீங்கன்னா சயோக நாசம், இந்த இணைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்போ இல்லாம போகுதோ அப்ப என்ன ஆயிடும், புருஷன் தனியாயிடுறான், இந்த பிரகிருதி தனியாயிடும், செப்பரேட் ஆயிடும். அதுக்கு பேரு கைவல்யம் அப்படின்னு. சரி சுவாமி, இது புரியுது. இப்ப நம்ம ஏன் சுவாமி டெய்லி வேக்கப் ஆகிட்டு இருக்கோம், தூங்கிட்டே இருக்க வேண்டியது, ஆனந்தமா இருக்கலாம்ல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் நல்லா இன்னும் எவ்வளவு தூரம் முடியுது லீவ்ல ஏதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கரெக்டா படுத்தா 3/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்துல முழிப்பு வந்துடும், மத்தியான நேரத்துல தூக்கம். அதுக்கு மேல என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்கலாம் டேப்லெட் எதுவும் போடல அப்படின்னா அரை மணி நேரம் தான். அதுக்கு மேல கண்ணு பிரகாசம் ஆயிடுது. சில சமயம் என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும்னு பார்க்கணும்னு தூங்கவே விட முடியாதுங்க. கண்ணை 3 நாள் கண்ணு டம்னு திறந்துக்க முடியாது, கண்ணு மூடியே வைக்க முடியாது. அப்புறம் படுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாயிடும். இந்த பாடி ஒரு டெம்பரேச்சர்ல இருந்தால் தான் நம்மளால படுத்து தூங்க முடியும். அந்த தூக்கம் கலைஞ்சதுக்கு பிறகு நம்மளால அதுக்கு மேல இருக்க முடியல. பாடி வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகுது. ஒரு டைம்ல போடா அப்படின்னு எந்திரிச்சு குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு உட்கார்ந்து முடியாது. இது டெய்லி நடக்குது எனக்கு. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு தூரம் தூங்கிட்டே இருக்கலாம், அந்த ஆனந்தத்தை எடுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. அப்ப என்னவோ சம்திங் அந்த தூக்கத்துக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே தூங்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், ஜீவனை முடிச்சு போயிடும். சூப்பர்ல, ஆனந்தமா அப்படியே போயிட்டோம் அப்படின்னா, மனசே வராம போயிடுச்சுன்னா அதான் முக்தி. அப்ப யாராலையும் முடியுதாது இந்த உலகத்துல, யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஃபுல்லாவது நீங்க டீப் ஸ்லீப்ல இருக்க முடியுமா? மனோராஜ்யம் போயிடும், வேக்கப் ஆயிடும், மனசு படுத்து கிடப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனோராஜ்யம் பண்ணிட்டு எதையாவது சிந்தனை பண்ணிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இந்த மனசு போயிட்டே இருக்கும். மனசு வேக்கப் ஆயிடுது. ஏன் வேக்கப் ஆச்சு சுவாமி? யாராவது கேள்வி கேட்பாங்க. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் மனசுல வச்சுங்க. தேச்ச சப்தைவ பவந்தி அனுமானேன பிரதி பிராபித வஸ்து மாத்திர சத்பாவாக.
பிராபித வஸ்து மாத்திர சத்பாவாக அனுமானேன. ஆச்சாரியர் சொல்லிட்டார், நம்ம ஏன் எந்திரிக்கிறோம் அப்படின்னா, தூங்கிக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னா அந்த காரிய நாசம் கொஞ்ச நேரம்தான் காரிய நாசம் நடக்குது. நான் சொன்னல முள்ளு செடி, முள்ளு மரத்தை வெட்டிட்டீங்க அப்படின்னா பூமி வரைக்கும் வெட்டிட்டுவீங்க, வெளில தெரியவே தெரியாது. கேரளாவில் முள்ளு மரமே இல்லைல்ல, நான் எங்கேயும் டிராவல் பண்ணி பார்க்கல. இருக்கா? தமிழ்நாட்டில் தான் நிறைய மரம், அந்த முள்ளு மரம். கோழிக்கோடு பக்கம் இருக்கா? நம்ம பக்கம் இல்லை. இருக்கா? காட்டுக்கருவா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முள்ளு மரத்தை பூமி வரைக்கும் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சிப்போம், ஆஹா வெட்டியாச்சு காரிய நாசம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஒரு மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு 6 மாதம் கழிச்சு போயிட்டீங்க, எந்த அளவுக்கு வெட்டிங்களோ அந்த அளவுக்கு அது மரம் பெருசாக இருக்கும். இந்த யோகி விசிறி ஆசிரம் பக்கத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்படியே நடந்துக்கிட்டு. அப்போ வெட்ட வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம மனசு என்ன ஆகுது? வெட்ட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப காலையில் வேக்கப் ஆகும்போது அதே மாதிரி பழசுக்கும் புதுசுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் நடுவில் நல்ல டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா நாசம் ஆகிட்டே இருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னா ஒரு அனுமானம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மனசுல காரிய நாசம் நடந்திருக்கிற இந்த மனசுல சப்தஏவ பவந்தி அனுமானேன பிராபித வஸ்து மாத்திர சத்பாவா. இந்த வெறும் வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூல பிரகிருதின்றது அந்த பிரதானம் இருக்குல்ல, அவித்யா, தூக்கத்துல தானே இருக்கு காரண சரீரம். அந்த அவித்யான்ற காரண சரீரத்துல வந்து பார்த்தீங்கன்னா வஸ்து மாத்திரமா இருக்கிறது, இன்னும் காரியம் நடக்கல. அந்த சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயாவா அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த சித்தத்துல 7 விதமான வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னு அனுமானிக்கப்பட வேண்டி இருக்கு. அனுமானிக்கணும்னா என்ன சாமி அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் வச்சேன், பெரிய பாத்திரத்தில் ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு மூடி வச்சிருக்கேன், அதில் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், அந்த கரண்டி எடுத்து வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, கேரட் இருக்குது, அப்புறம் சவுச்சவு இருக்குது, இது மாதிரி காயோடு சேர்ந்து சாம்பாரும் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மூடிடுறேன், மூடி போட்டிருக்கு. நான் கரண்டியில் எடுத்து பார்க்குறேன், பார்த்தோன்னா இத்தனை ஐட்டங்கள் இருக்கு. அப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு அனுமானம் பண்ணுவீங்க? உள்ள எல்லா விதமான காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இல்லை, மூடி போட்டிருக்கீங்க. கையில் எடுத்தா கரண்டியில் வருதா? வருது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அனுமானம் பண்ணுறோம். என்ன அனுமானம்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு வேக்கப் ஆனதுக்கு பிறகு எதையெல்லாம் இருக்கோ இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீப் ஸ்லீப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெறும் இருப்பு மாத்திரமாக இருந்துச்சு, வெளிப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளிப்பட்டிருக்கு. சாமி இது எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு சாமி, எங்கேயாவது யாராவது சந்தேகப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு பேர் சத்காரியவாதம்னு பேர். இதுக்கு என்ன பேர்? சத்காரியவாதம். சட்டியில் இருந்தாதான் அகப்பேல வரும். பாத்திரத்தில் ஒன்று சாம்பார் இல்லைன்னா நீங்கள் என்னதான் கரண்டியை போட்டு டர்ன்னு போட்டிங்கனாலும் வராது. வீட்டிலலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, நம்ம வீட்டில் ஏதாவது கரண்டியை போட்டு சத்தம் போட்டோம்னா வீட்டில் திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சத்தம் வராமல் கரண்டியிலேருந்து எடுக்கணும், போட்டு டர்லாம் போட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ இருந்தால் தானே வரும். கரண்டியில் வருது அப்படின்னா உள்ளே இருந்தால் தானே வரும். அப்போ நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் வந்துட்டோம்ல இப்போ காலையில் இதெல்லாம் தெரியுது இல்லை நமக்கு. நம்ம புத்தி, மனசு, இந்திரியம், இந்த தேகம், இதெல்லாம் இந்த ஜெகத்து எல்லாத்தையும் பார்க்குறோமே. அப்போ இதெல்லாம் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா தூக்கத்தில் அந்த அவித்யால வெளிப்படாத அவஸ்தையில இருந்திருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அனுமானம் பண்ணுறோம். பார்க்கல. கிணத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வாளியை போட்டோம். ஒருத்தர் தங்க வாளி, ஒருத்தருக்கு வந்து இரும்பு வாளி, ஒருத்தருக்கு தாமிரம், ஒருத்தருக்கு பித்தளை, ஒருத்தருக்கு வெள்ளி அப்படின்னு எல்லாம் வாளியை போட்டோம். தண்ணிக்குள்ளார என்ன ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கு பிறகு வெளில தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் தெரியல, எல்லாம் கிணத்துக்குள்ளார தண்ணிக்குள்ளார இருக்குது. அதோட கனெக்ஷன் ஆகிருக்கிறது எது இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கயிறு மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்து இழுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, அந்தந்த வாளி அப்படியே மேலே வருது. தங்கம் போட்டவங்க தங்க வாளி, இரும்பு வாளி போட்டவங்க இரும்பு வாளி தனித்தனியாக வருதா.
அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எல்லா வாளியும் தண்ணியில போய் மறைஞ்சிருந்துச்சே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில இழுத்தோன்னு வரத வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம், அந்த தண்ணிக்குள்ளார இந்த எல்லா வாளிகளும் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வெளிப்படாமல் இருந்துச்சு. வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பேரு? அபரிதிருஷ்டாச்ச, அவ்யக்தம்னு பேரு. அவ்யக்தமா இருந்துச்சு. அதை கையில பிடிச்சி இழுத்தோட என்ன ஆயிடுச்சு? வியக்தம் ஆயிடுச்சு, வெளிப்பட்டுருச்சு. அப்ப இந்த உலகம் எல்லாம் வெளிப்படாம அந்த மூல பிரகிருதியில பிரதானத்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வெறும் வஸ்து மாத்திரமா ஒன்னும் தெரியல அப்படின்னு இருந்துச்சு. புரியுதுல உங்களுக்கு? இதுதான் வேதாந்தத்தோட பேஸ், ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 விதமா இருந்துச்சுன்னு அனுமானம் பண்றோம். 7 விதம் என்னது? ஆச்சாரியர் சொல்றாரு, நிரோத. முதல் ஸ்டெப் என்னது? தூக்கத்துல என்னாச்சு? தூக்கத்துல என்னாச்சு? சர்வ விருத்தி நிரோதம், எல்லா விருத்தி நிரோதம் ஆயிடுச்சா? அப்ப மனசு வந்து என்ன ஆயிடுச்சு? மனோவிருத்திகள் எல்லாம் நிரோதம். மனசு நிரோதமாச்சா? மனோவிருத்தி நிரோதமாச்சா? அதனாலதான் காரிய நாசம்னு பேரு. இல்லைன்னா காலையில திரும்ப மனசு வராது, வெறும் விருத்தி தான் நாசமாயிருக்க ஒழிய அது காரண நாசத்தை அடையல. மனசு இருந்துச்சு, ஆனா மனசுல விருத்திகள் நிரோதமாச்சு. முதல் ஸ்டெப். நிரோதம் ஒருவேளை உண்மையிலேயே மனசே நிரோதம் ஆயிருந்தா என்ன இருக்கும்? காலையில எந்திரிக்கவே முடியாது, நம்மளால வேக்கப்பே ஆக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிரோதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம்ன்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மனோவிருத்திகள் இல்லாம போயிருக்கு, விருத்திகள் நாசமாயிருக்கு, நிரோதமாயிருக்கு. முதல் நிரோதம். இரண்டாவது தர்மம். அதான் டெம்பரவரி தானே. அதான் காலையில வந்துருச்சோன்னா திரும்ப வந்துருச்சு இல்ல, திரும்ப வந்துருச்சு இல்ல. இப்போ டெம்பரவரியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா மனசு தூங்கு போகுதோ, அதே மாதிரி டெய்லி டீப் ஸ்லீப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பண்ணப்பட்டிருக்கு. மாயை என்ன பண்ணியிருக்கு, அந்த தமோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விற்த்திகளை வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிருச்சு. விற்த்திகள் இல்லை, நிரோதம் அது முதல்ல. ரெண்டாவது, நான் ரொம்ப நல்லவனாகும், நான் ரொம்ப பாப்பி, இந்த புண்ணிய ஆத்மா பாப்பாத்மான்னு நம்ம எல்லாம் சொல்றோம்ல, எங்க போனாம நான் ஆம்பளைன்னு சொல்றமே எங்க போச்சு, நான் பொம்பளைன்னு சொல்றமே எங்க போச்சு, நான் சன்னியாசின்னு சொல்றமே எங்க போச்சு. எல்லா தர்மங்களும் என்ன ஆகி போச்சு அதுக்குள்ளார. இப்ப காலையில எந்திரிச்சும் போது நான் சன்னியாசின்னு ஆம்பளைன்னு எனக்கு தெரியுது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம இருந்துச்சு. நேத்து வேக்கப் ஆகும் போதும் நான் சன்னியாசின்னு தான் வேக்கப்பாடு. நான் மனுஷன், நான் இந்தியன், நான் தமிழன், நான் ஆம்பளை, நான் சன்னியாசி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதி, வேதாந்தி அப்படிலாம் ஏகப்பட்ட இதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது வருது. அப்ப இதெல்லாம் வந்து தூக்கத்துல இருந்துச்சா இல்லையா? எப்படி இருந்துச்சு? அவ்யக்தமா இருந்துச்சு, வெளியில தெரியாம இதெல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் காலையில எந்திரிக்கும் போதே அப்படி வருது, ஃபுல் அகங்காரத்தோடு வெளியில வரும். தர்மம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்மளுடைய மேட்டர் சம்பந்தமான எல்லாமே. மேட்டர்னது தேகாதிகம் அடிச்சா. அதுக்கப்புறம் சம்ஸ்காராஹா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ நேத்து நம்ம என்கிட்ட வாசனைகள்லாம் இருக்குல்ல, 20 வருஷமா 25 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். போன ஜென்மம் முந்தின ஜென்மத்தோட வாசனைகள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல எப்படி இருக்கு, வெளிப்படாம இருக்கு. வெளிப்படாம இருந்தா அந்த வாசனைகளுக்கு என்ன பேர் சொல்லிப்போம்? பிரசுப்த வாசனை. தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை பிரசுப்த வாசனை. காரணத்துல இருக்கிற வாசனைக்கு பேர் என்ன பேரு? பிரசுப்த வாசனை. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கு. என்னென்ன வாசனை இருக்குன்னு தெரியல நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மங்களை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோமோ அத்தனை கோடி ஜென்மங்களோட பதிவுகளும் என்னது? சம்ஸ்காரம்னு பேரு. சம்ஸ்காராகனா வாசனைகள் எல்லாம் வெளிப்படாம இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது ரொம்ப சாதுவா தூங்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளார வாசனை, நான் சிங்கம்ன்ற வாசனை வெளியில வரல. நாய் தூங்கிட்டு இருக்கும் போது நாயின்றது தெரியாம இருக்கு, அதோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆகல அதுக்கு. அப்ப வந்து சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய வாசனைகள் எல்லாம் தூக்கத்துல இருக்கு.
அதுக்கப்புறம் பரிணாமம். பரிணாமம் இருக்குல்ல, என்ன பரிணாமம் சாமி? பரிணாமம்னா எவல்யூஷன் தான். ஒரு 10 ஜென்மமா இப்போ வரப்போகுது. அடுத்து இன்னும் ஒரு 18வது சூத்திரத்திலே சொல்ல போறாரு, 18, 19 சொல்ல போறாரு. ஜெய்தி ஷவ்யரோட கதை சொல்ல போறாரு. ஆவட்டியன் ஒரு மகரிஷியை பத்தி சொல்ல போறாரு. அதெல்லாம் சொல்ல போறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெய்தி ஷவ்யர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜென்மம் பாக்குறாரு அப்படின்னா 10 சர்க்கத்துல 10 சிருஷ்டியில இருக்கிற ஜென்மத்தை பாக்குறாரு. இந்த சமயம் இப்ப நம்ம போறதெல்லாம் அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். 10 சர்க்கம்னா சிருஷ்டி. 10 சிருஷ்டியில தான் எத்தனை ஜென்மம் எடுத்த அப்படின்னு அவருக்கு பாக்குறாரு. 10 சிருஷ்டியில எத்தனை ஜென்மம் எடுத்திருப்ப? எல்லா ஜென்மமும் மனுஷனா நல்ல உத்தமமான பிறவி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அநியாயமா கோடிக்கணக்கான பிறவி, சுத்திர பிறவி கிடைச்சிருப்போம். அனிமல்ஸா நிறைய எடுத்திருப்போம். பட்சிகளா இருந்திருப்போம், பூச்சிகளா இருந்திருப்போம், நிறைய புழு பூச்சியா இருந்திருப்போம், அல்ப ஜீவராசி மரம் செடி கொடியா இருந்திருப்போம். அப்ப இதெல்லாம் பார்த்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வருதான். இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தத்துக்குள்ளார எவ்வளவு இருக்கு? அவர் பார்த்தது 10 சிருஷ்டியோடதான் அவர் பார்க்கிறாரு. ஆனா நமக்கு எத்தனை ஜென்மம் சித்திச்சிருக்கோம்? ஏற்கனவே வந்து ஒரு தமிழ் பாட்டு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடற்கரையில இருக்கிற மண்ணை கூட அளந்தரலாம். நம்ம எத்தனை பிறவி எடுத்தோன்றதை வந்து பாத்தீங்கன்னா அளக்கவே முடியாத, எண்ணி சொல்ல முடியாதான். ஆமா, 7 கடல் மணலையும் அளந்தரலாம். என்னது வந்து பாத்தீங்கன்னா பிறவிய வந்து பாத்தீங்கன்னா அளவிட முடியாது அப்படின்னு. ஆனா அத்தனை பிறவியில இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளும் எங்க இருக்கு? இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்குற காலத்துல பிரசுத்தமா இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப சம்ஸ்காராக பரிணாமம். அப்ப என்ன பரிணாமம்னு கேட்டீங்கன்னா, பூச்சி, புழுவா ஒரு பிறவி, பூச்சியா ஒரு பிறவி, கர்ப்பாம்பூச்சியா ஒரு பிறவி, பக்ஷியா ஒரு பிறவி, ஆமா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரகமாய் பல்விருகமாய் பாம்பாய் மனிதராய் பல்விருகமாய் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தே நம்ம சொல்றோம்ல. அப்ப எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பரிணாமம் சொல்ற எவல்யூஷன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பரிணாமம் என்னது? தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா பரிணாமம். அதுக்கப்புறம் நார்மல் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது? நம்ம ஜீவராசிகளா, பல ஜீவராசிகளா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்னது? என்ன பரிணாமம்? தர்ம பரிணாமத்துல நடக்கிறது. வேற வேற தேகம் எடுத்துக்கிட்டே போறதெல்லாம் தர்மத்திலேயே கொண்டு வந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 3 தனியாவும் பிறவிகளையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் தூக்கத்துல தெரியுமா? தெரியல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப் ஸ்லீப்ல அந்த மூலப்பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தமா இருக்கு பரிணாமம். அதுக்கப்புறம் அத ஜீவனம். ஜீவனம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? என்ன சொல்லியிருக்கேன்? ஜீவனம்னா ஆயுகு. எங்க பகவத்கீதையில இருக்குல்ல, ஜீவனம் சர்வபூதேஷு, நான் எல்லா ஜீவராசிகளிலும் ஜீவனமா இருக்கேன். எது ஜீவனம்? அதெல்லாம் மூச்சு தானே ஜீவனம். பிராணன், பிராணன் ஓட வரைக்கும் தான் நான் ஜீவிக்கிறேன். பிராணன் இல்லைன்னா நான் ஜீவிக்க முடியாது. அப்ப பிராணன், இந்த பிராணன் தூக்கத்துல வெளிப்பட்டு இருக்கா, வெளிப்படாம இருக்கா? தூக்கத்துல நீங்க சுவாசிக்கிறது தெரியுதா? தூக்கத்துல நீங்க சுவாசிக்கிறது தெரிஞ்சுதா? சரி, எப்ப நீங்க சொல்றீங்க பிராணன் இருந்துச்சு என்று? காலையில எந்திரிச்சோன்னு சொல்றீங்க. இப்ப பிராணன் இருக்கு, அதனால தூக்கத்திலையும் பிராணன் இருந்திருக்கணும் அப்படின்னு அனுமானம் தான் பண்றோம் நம்ம. தூக்கத்துல பிராணன் இல்லை அப்படின்னா இப்ப நான் வேக்கப் ஆயிருக்க மாட்டேன். அப்ப தூக்கத்திலையும் பிராணன் இருந்திருக்கு அப்படின்னு வேக்கப் ஆனதுக்கு பிறகு அனுமானம் பண்றேன். தூங்கிக்கிட்டு இருக்க காலத்துல பிராணன் போயிட்டு இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. பிராணன் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா என்ன? தூக்கத்துல போனதுக்கு அப்புறம் நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன், உயிரோட இருக்கேன், நான் உயிர் இல்லாம இருக்கேன்னு ஏதாவது தெரியுமா என்ன? ஒன்றும் தெரியாது. விவகாரம் வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன், மை சிந்தாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடியாவாக தான் படுத்திருக்கேன், ஒன்றும் அறிவே இல்லாமல் இருக்கேன். நான் மூச்சு போகுதுன்னு தெரியல, நான் உயிரோட இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த ஜீவனம்னு சொல்லக்கூடிய பிராணன் வாஸ்தவத்தில் தூக்கத்தில், அதனால தான் நான் சொல்கிறேன் பிராணன் எப்படிப்பட்டதுன்னா அவ்யாக்கிருதம்னு அப்படின்னு பேர். மாண்டூக்கிய உபநிஷத்துல வரப்போகுது. பிராணனை ஈஸ்வரனா சொல்லும் மாண்டூக்கிய உபநிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஷிகார் சொல்றார், ஏச சர்வேஸ்வரகன்ற மந்திரத்தை சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன்,
தூக்கத்துல வந்து அவர் எப்படி இருக்காரு, அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு பேரு. தூக்கத்துல இருக்க பிராணனுக்கு என்ன பேரு, அவ்யாக்கிருத பிராணன். அவ்யாக்கிருதம்னு என்ன அர்த்தம், வியாக்கிருதம்னா வெளிப்படுறது, அவ்யாக்கிருதம்னா வெளிப்படாதது. அப்ப தூக்கத்துல அவ்யாக்கிருத பிராணன் தான் இருக்கோழியே, அது வெளிப்படலை யாருக்கும். அவ்யாக்கிருத்தம்ன்றதுக்கு இன்னொரு பேர் என்னது, பரிதிஷ்டம்னு பேர், தான் வெளிப்படாதது. அப்ப ஜீவனம்ன்ற பிராணனும் வெளிப்படாம இருக்கு. அதுக்கப்புறம் சேஷ்டா, நம்ம எல்லாம் காலையில எந்திரிச்சோன்னா கண்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமா, இந்த கை காலு மூக்கு வாய் எல்லாத்தையும் அசைக்கிற இந்திரியங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா. அப்ப கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் சேஷ்டா பண்ணுது, அந்த கரணம் எல்லாம் சேஷ்டா பண்ணுது. அப்ப தூக்கத்துல என்ன இருந்துச்சு, கர்மேந்திரியம் ஒர்க் பண்ணிச்சா, ஞானேந்திரியம் ஒர்க் பண்ணிச்சா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒர்க் பண்ணிச்சா, எதுவும் ஒர்க் பண்ணு. அப்ப இந்த எல்லா சேஷ்டைகளும், சேஷ்டனா என்ன அர்த்தம், அசைகிறது, இந்த எல்லாத்தோட சேஷ்டைகளும் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சா இல்லையா, இருந்திருக்கணும். அதனால்தான் காலையில் எந்திரிக்கும் போது இதெல்லாம் வந்து அசையுது. அப்ப இந்த சேஷ்டைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் எல்லாம் வெளிப்படாத அவஸ்தையில தூக்கத்துல இருந்துச்சு, சேஷ்டா. அதுக்கப்புறம் சக்தி, சக்தின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட சக்தி இருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி. இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை சக்தி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரை பத்தியும் பொறாமப்படக்கூடாது, அவங்கவுங்கள்ட்ட அவங்கவுங்க சக்தி இருக்கு. பட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பறக்கிற சக்தி, தூக்கத்துல என்ன ஆயிடுச்சு, பட்சி தூங்கி போச்சுன்னா அந்த சக்தி எங்க போச்சு. மீனுக்கு வந்து நீந்திர சக்தி, மீன் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போச்சுன்னா என்ன ஆகும், நீந்திர சக்தி இருக்காது. குரங்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவறது, அந்த குரங்கோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா தூங்கும் போது எங்க போச்சு. இப்ப நான் பேசுறேன், பேசுற சக்தி இருக்கு, நல்லா மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம், தூங்கும் போது என்ன போச்சு, பேசுற சக்தி. ஒரு ஆர்டிஸ்டோட ஆர்ட் பண்ற சக்தி எங்க போச்சு, ஒரு நல்ல சிங்கரோட சக்தி எங்க போச்சு. அப்ப எல்லாத்தோட சக்தியும் எங்க போச்சு, தூக்கத்துல வெளிப்படாத அவஸ்தையில இருந்துச்சு. இல்லைன்னா காலையில எந்திரிக்கும் போது திரும்ப ரீகெயின் பண்ண முடியாது. அப்ப நம்ம டெய்லி ரீகெயின் பண்றோம் அப்படின்னா அப்ப அந்த தூக்கத்துல அது இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப சக்திச்ச, இது எல்லாம் சித்தஸ்ய தர்மாக, இந்த 7 தர்மங்களும் தர்ஷன வரிஜிதாக, இது எல்லாம் பார்வைக்கு தெரியாம இருந்துச்சு. பார்வைக்கு தெரியாம இருந்தா அதுக்கு பேரு அப்பரிதிருஷ்டம், வெளியில தெரியாதது. வெளில தெரியாம இருந்தா அதுக்கு என்ன பேரு, அவ்யக்தம், வெளிப்படாதது அப்படின்னு பேரு. அப்ப தூக்கத்துக்குள்ளார இத்தனை 7 சக்திகள் மறைஞ்சது. யாராவது வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரத்தை பத்தி அதிகம் பேச மாட்டாங்க. வேதாந்தம் படிச்சவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க, என்னன்னு கேட்டீங்கன்னா காரண சரீரத்தை பத்தி அதிகம் பேசுறது இல்லை, பயம் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தெளிவா இது இல்லை. அப்ப இந்த பேராகிராஃபை என்ன பண்ணுங்க அப்படின்னா முக்கியமா எடுத்து தனியாக கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி எங்கேயா வச்சுங்க. காரண சரீரத்தை பத்தி நமக்கு நல்ல டீட்டெயிலா இதுதான் சொல்லுது. இந்த 7 விஷயங்களும் ஒருத்தரோட காரண சரீரத்தை தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது. இதே மாதிரி தான் நம்ம இறந்த பிறகும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கறான், இறந்த பிறகு மனிதன் என்ன ஆகிறான். தூக்கத்துல தானே நச்சிகேதஸ் வந்து யமதர்மராஜாவை பத்தி கேட்கறான். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறான் அப்படின்னா, இவன் வந்து பாத்தீங்க தூக்கத்துல இறந்த பிறகு நம்ம எப்படி தூக்கத்துக்கு போகும்போது இந்த 7 விஷயங்களும் போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்யாக்கிருதத்துல அந்த அவ்யக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா லயமாயிடுதோ, திரும்ப வேக்கப் ஆகும் போது வெளிப்படுதோ, அதே மாதிரி இப்ப நம்மளது டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தத்துல தூங்கி போயிடுறோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இறந்த பிறகு எங்க போவோம், அவ்யாக்கிருதம்ன்ற அந்த பெரிய மாசுல போய் இறங்கிடுவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கர்மங்கள் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும் பார்த்துருக்கோம், அவ்யாக்கிருதத்துல கர்மங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகும். வாசனைகள் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் சித்தத்துல. அப்ப அந்த காஸ்மிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கர்மம் இருக்கிற உங்களை மாதிரி அநேக கோடி ஜீவர்களோட கர்மமும் அங்க போய் ஸ்டோர் ஆகி அங்க மெச்சூரிட்டி ஆகி அங்கிருந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு புது புது தேகங்கள் கிடைக்கும். அந்த புது தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் கனெக்ட் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மரணத்து காலத்துல வந்து ஒரு கேப் இருக்கும். இந்த சரீரத்துல இருந்து அடுத்த சரீரத்தை பிராப்தி பண்றதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தூக்கம் மாதிரியே தான் அது, வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சின்ன தூக்கம் பெரிய தூக்கம் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரம் டீப் ஸ்லீப் போவோம்,
அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய காலமா இருக்கும். ஏன்னா அந்த என்ன காலம்னு கூட நமக்கு தெரியாது. தூக்கத்துக்குள்ளார போனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் காலம் தெரியும் இல்லையா, தூக்கத்துக்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு காலம் தெரியாது. அதே மாதிரி இந்த எல்லாரும் இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்யாக்கிருத்தம்ன்ற மூலப்பிரகிருதி அடைஞ்சோன்னு அங்க எவ்வளவு காலம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாம நம்ம ஃப்ரீஸ் ஆயிருந்தோம் நமக்கு தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், உச்சூன அவஸ்தான்னு ஒரு அவஸ்தையை சொல்றோம். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல தபசா சீயத்தே பிரம்ம தத்தோ அன்னம் அபிஜாயத்தே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த கிரியேஷனை பத்தி பேசும்போது இந்த தபசா சீயத்தே பிரம்ம அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே சங்கல்பங்கள் வச்சிருப்போமா நிறைய. அந்த சங்கல்பங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைம் வரும்போது அது மெதுவா 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 நீங்க ஒரு 3:30 மணிக்கு 4 மணிக்கு நான் வேக்கப் ஆகிறேன் அப்படின்னா ஒரு 3:30 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தத்துக்குள்ளார என்ன ஆயிடும், ஒரு அவஸ்தா பேதம் வர ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விதைய போடுங்க. விதையெல்லாம் கூட தேவையில்லை. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசி பயிரை ஊற வைக்கிறீங்கல்ல, பாசி பயிரை ஊற வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு தண்ணியை எடுத்துட்டு ஒரு துணியில கட்டி வச்சிருவோம். இந்த துணியில கட்டி வச்சோன்னே இந்த ஊர்னோனையே ஒரு அவஸ்தை இருக்குல்ல, நார்மல் சீடு. நார்மல் சீடா இருக்கிறது தண்ணியில ஊறும் போது என்ன ஆகும், பிளட்ஜ் ஆகுமா, கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், பிளட்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து துணியில கட்டி வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா அந்த துணியில கட்டி வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, கையை உள்ள விட்டு பாருங்க. அதுல அந்த அந்த தானியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணியில இருக்கும்போது சில்னஸா இருந்துச்சு, தண்ணியில இருந்து எடுத்தோடனே அந்த சில்னஸ் இருக்கும். அந்த இதை கட்டி துணியில கட்டி வச்சோன்னே உள்ளுக்குள்ளார அந்த சீடுக்குள்ளார என்ன ஆயிருக்குன்னா ஒரு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். தபஸ்ன்னு பேர், அதுக்கு பேர். இதே மாதிரி மூலப்பிரகிருதியில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சித்தத்துல இண்டிவிஜுவல சித்தம், இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். தூக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பயிர் என்ன பண்ணும், மெதுவா மெதுவா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டா டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். மெதுவா அந்த 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 தானியம் வந்து என்ன ஆகும்னா பிளட்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த தானியம் மெதுவா தன்னோட நேச்சர் ஸ்டேட்ல இருந்து பிளட்ஜ் ஆகி அதுல இருந்து நடுவுல இருந்து என்ன ஆகும், ஒரு லைட்டா ஒரு அங்குரம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர மெதுவா மெதுவா மெதுவா. நீங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நானோ எம்எம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியற மாதிரி நல்லா பெருசா வந்துடும். இதேதான் நம்ம டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எனக்கு நான் வேக்கப் ஆகிறேன்னா அந்த 4 மணிக்கு வேக்கப் ஆகல, அதுக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த பாடியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மெதுவா 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 வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்ப வந்து வெளிப்படுது அப்படின்னா அதுக்குள்ளார அந்த சக்தி மறைஞ்சிருந்துச்சு. மொத்தமா சொல்லுங்க, சக்தின்னு ஆக்கிடுங்க. இந்த 7 என்ன பண்ணுங்க, ஒரே சக்தியா, என்ன அது வெறும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய சக்தியா அது உள்ள சீடுக்குள்ளார இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அது காரியமா வெளிப்பட்டுச்சு. அப்ப 7 தத்துவங்கள் 7 விஷயங்கள் உள்ளுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு. இதோட இந்த சூத்திரம் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு கொஞ்சம் இதை சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால சொல்லியாச்சு. நாளைக்கு நம்ம அடுத்த சூத்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்வேதகேத்துவை பார்த்து அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆருணி சொல்லுவார், ஒரு ஆலமரத்து விதையை கொண்டு வாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது, ஆலமரத்து விதையை கொண்டு வந்தோடனே அதை உடச்சி பார்த்தா நிறைய விதை இருக்கும், சின்ன 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 சீடு. அதுல ஒன்றை எடு அப்படின்ற, ஒன்றை எடுத்து பார்த்துருக்கீங்கல்ல நீங்க, அதுக்குள்ளார இருக்கிற கையில தனியா செப்பரேட் பண்ணவே முடியாது நம்மளால. கையில நம்ம கையில எடுக்கவும் முடியாது நம்ம, ஏன்னா நம்ம விரல் வந்து ரொம்ப பெருசு, அது அவ்வளோ சின்னதா இருக்கும். அந்த ஒரு சீடை எடுக்க சொல்றாரு, எடுத்துட்டான். எடுத்தோன்னே அதை பிரேக் பண்ண அப்படின்னோடனே பிரேக் பண்ணி பார்க்குறான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பா சொல்றாரு, ஒன்றும் இல்லைன்னப்பா, நீ பார்க்குறிய வெளியில பார்க்குறிய இந்த ஆலமரம்,
இவ்வளோ பெரிய ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணுமில்லைன்னு சொல்றியே அதுலதான் இருந்துச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில என்னது அவ்வியக்தம். அப்ப அவ்வியக்தமா இருந்த மரம் தான் அது என்ன ஆகுது, காலக்கிரமத்துல பரிணாமத்துல என்ன ஆகுது, லட்சண பரிணாமம் வந்துடும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் முளையாச்சு, அதுதான் செடியாச்சு, அதுதான் மரமாச்சு, பெரிய விருட்சமா வந்து நிற்குது. அப்ப அவஸ்தா பேதம் வந்துருது. விதைன்ற அவஸ்தையில இருந்து அங்குர அவஸ்தா, அங்குரத்துல இருந்து செடி, செடியில இருந்து மரம். இத்தனை அவஸ்தையும் யார் பண்றா? நடுவுல காலம். காலத்துக்கு என்ன பேரு? லட்சண பரிணாமம் நடக்குது. இத்தனை காரியம் நடக்குது. அப்ப நான் கேட்கிறேன், இந்த மரம் இருந்துச்சு அப்படின்னா மரத்தை உண்டாக்குற சக்தி அந்த விதைக்குள்ளார இருந்துச்சு. அதை தான் நம்ம என்ன பண்றோம், இங்க 7ஆ பிரிச்சு நம்ம சொல்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணம் சொல்லி முடிச்சாச்சு. என்ன நாராயண பார்க்கலாம். அறிவோம் அறிவோம்.